ஹே கைஸ், லாஸ்ட் வீக் நடந்த iQOO 13 ஸ்னீக் பிக் ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் அங்கே வந்து நம்மளுக்கு இந்த iQOO 13 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஃபோனை பற்றின என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பற்றி பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் iQOO 12க்கும் இதுக்கும் டிசைனில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த iQOO 13 கேமரா மாடியூல் வந்து நம்மளுக்கு லைட் RGB லைட் எரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கால்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆர் மியூசிக் பிளேபேக் பண்ணும் போதும் சரி, அண்ட் நம்மளுக்கு வந்து பிஜிஎம்ஐல ஆர் எனி எதர் கேமில் வந்து நம்ம வந்து வின் பண்ணோம்னா இந்த லைட் வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இந்த லைட் எரியுன்ற வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க iQOO 12. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ளாட் மாறினது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்கிரேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கர்வ் டிஸ்பிளேல வந்து நம்ம கேம்ஸ்லாம் விளையாடும் போது நம்மளுக்கு அந்த பாம் ரிஜெக்ஷன் ஆர் இல்லைனா நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இது ஃபிளாட் டிஸ்பிளேலாம் நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த iQOO 13 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணியிலலாம் போட்டால் பெருசாக எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. அண்ட் நம்ம வந்து என்னதான் இது நம்ம வந்து வெட்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணாலுமே அந்த ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல 6.82 inches 2K LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. லாஸ்ட் இயர் iQOO 12 வந்து நமக்கு 120 Hz தான் இருந்தது. ஸோ இந்த 144 Hz வந்து யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஃபோனு நல்லா ஸ்மூத் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருந்தது. அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து iQOO 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கை ஏதாவது வெட்டாக இருந்து நம்ம அன்லாக் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிவாக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ அது ஒரு அப்கிரேட் தான். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க வென் HDR கண்டென்ட் பார்க்கும்போது. அண்ட் டிபிக்கல் பிரைட்னஸாக நம்மளுக்கு 1000 nits கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்தது. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நம்மளுக்கு வந்து இதில் கரண்டாக FunTouch OS பேஸ்ட் ஆன் Android 15 ரன் ஆகுது. ஸோ FunTouch OS 15 வந்து நம்மளுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் லாக் ஸ்க்ரீனில் அண்ட் நிறைய விட்ஜெட் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக FunTouch OS 15 வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு 4 years சாஃப்ட்வேர் அப்கிரேட் அண்ட் 5 years செக்யூரிட்டி பேட்ச் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் இயர் iQOO 12 வந்து நம்மளுக்கு 3 years 4 years தான் இருந்தது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு 4 years தரது ஒரு மேஜர் அப்கிரேட் தான். அண்ட் இந்த FunTouch OS 15 வந்து நம்மளுக்கு நிறைய AI ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த AI கட் அவுட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஃபோனுக்கும் வருமா இல்லைனா iQOO ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்டான 88 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 nanometer மேலே பில்ட் பண்ண ப்ராசஸர். அண்ட் இது கூடவே நம்மளுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து கேம்ஸ் வந்து விளையாடும் போது நம்மளுக்கு 2K ரெசல்யூஷனோட வரும். அண்ட் நம்மளுக்கு வந்து கேம்ஸோட FPS வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120 FPSல ஏதாவது கேம் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 144 Hz வரைக்கும் அது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த சிப்போட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து இந்த சிப் கொடுத்தது உண்மையிலேயே அட்வான்டேஜ் தான். லைக் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு வந்து இது ஒரு மேஜர் அப்கிரேட் தான். இங்கே 88 நம்மளுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து நம்மளுக்கு தெர்மல் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதில் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து 7000 mm வேப்பர் சேம்பர் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால ஃபோன் வந்து பெருசாக ஹீட் ஆகாது, எந்த தெர்மல் இஷ்யூஸும் வராதுன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியல் டைமில் வரும்போது தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லைனா நல்லா மேனேஜ் பண்ணி ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு LPDDR5X ரேம் வித் UFS 4.1 கொடுக்குறாங்க. ஸோ அதிலலாம் எதுவும் காஸ்ட் கட்டிங் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமராஸ். நம்மளுக்கு வந்து இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 3 50 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு 32 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே கஞ்சனாப்பட்டதே நம்மளுக்கு வந்து இதில் அந்த பெரிஸ்கோப் லென்ஸை தூக்கிட்டு நம்மளுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது iQOO 12 இருக்க பெரிஸ்கோப் லென்ஸ் பதிலாக இதில் வந்து நம்மளுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இது டவுன் கிரேடாக இருக்குது, இது ஏன் இப்படி பண்ணாங்க iQOO அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்யூனிட்டியில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் ஏன் இது தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன்னா, லைக் இந்த 88 ப்ராசஸர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த iQOO 12 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக மேபி இந்த இதில் வந்து நம்மளுக்கு கட் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு வந்து IP ரேட்டிங் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால காஸ்ட் கட் பண்ணோன்னு
இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் டவுன் கிரேடெல்லாம் பெருசாக பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் அந்த 100x மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ 30xே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் ஆனால் 100x ஜூம் பண்ணி எடுப்பேன், அப்பப்போ ஜூம் பண்ணி மேக்ஸிமம் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன்றவங்களுக்கு இது ஒரு டவுன் கிரேட் தான் டெஃபினட்டா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் அப்கிரேடுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளால 4K 60 FPS ஷூட் பண்ணி முடியும் ஃப்ரண்ட் கேமரால. ஸோ ஒரு வழியாக இதை கொண்டு வந்துட்டானுங்க. ஏன் நிறைய சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நல்ல நல்ல ஃபோன்லாம் லான்ச் பண்ணுவாங்க, அதாவது ரியரில் வந்து கேமராஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி 1080p ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. பட் ஆனால் இப்போ எல்லாருமே சால்வ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. பட் ஆனால் இப்போ வந்து இந்த ரியல்மி GT7 Proல கூட 1080p தான் மேக்ஸிமம், 1080p 60 தான் நமக்கு மேக்ஸிமம். ஸோ அது கொடுக்கறதுல ஏன் கஞ்சத்தனம் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு வழியாக ஃபைனலாக இந்த ஃபோனில் கொண்டு வந்ததே ஒரு பெரிய அப்கிரேட் தான். இந்த ஃபோனில் 1-2 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரியர் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸும் சரி, ஃப்ரண்ட்ல எடுத்ததுமே ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் வந்து. ஸோ கேமரா குவாலிட்டிலாம் அந்த லோ லைட் கண்டிஷனில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பட் செல்ஃபியில் நம்மளுக்கு ஸ்லைட்லி டீடைல்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ஓவராலாக டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் மேக்ஸிமமாக 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ லோ லைட்லையும் நம்மளுக்கு அந்த ஸ்கின் டோன்ஸ் அண்ட் டீடைல்ஸ்லாம் ஓவராலாக நல்லாவே இருக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி பற்றி என்னால் இப்போ டீட்டெயிலாக எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவுட்டோரில் நான் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்ண வர கேமரா குவாலிட்டி இதில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் 6000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட பாக்ஸ்லேயே வருது. ஸோ இந்த 3 nm ப்ராசஸர் ப்ளஸ் இந்த 6000 mAh பேட்டரியோட நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் தான் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். லைக் லாஸ்ட் இயர் வந்து அரௌண்ட் சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 55,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் கார்டு ஆஃபரோட நம்மளுக்கு 52,000ஓட வருது. என்ன கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனோட நான் யூஸ் பண்ண வர எனக்கு தெரிஞ்ச ஒரு 52,000க்கு ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி இது மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் நிறைய யூசர்ஸோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குன்னு லேட்டராக லான்ச் ஆனதுக்கு அப்புறமா பார்ப்போம். அதுக்கப்புறமா உங்கள் பையிங் டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக கேட்கும் போது எனக்கு இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.